புற்றுநோயை விட தீவிரமடையும் நீரிழிவு மருத்துவர்கள் சங்கம் எச்சரிக்கை என்பதாக அதற்கு தமிழன் பத்திரிகை முதற் பக்கத்தில் தலைப்பட்டிருப்பதை காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளியாகி இருக்கின்றன. காயங்களுடன் கூடிய 1 லட்சம் நீரிழிவு நோயாளர்கள் தற்பொழுது வரையில் நாட்டில் இருப்பதாக ஸ்ரீலங்கா மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறதாகவே அந்த செய்தியை சுட்டிக்காட்டுகிறது. பல்வேறு விடயங்கள் அதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக நீரிழிவு நோயாளர்களுக்கு இந்த ஏற்படும் காயங்கள் மற்றும் புற்றுநோயை விட பாரதூரமான நிலைமையை ஏற்படுத்தக்கூடியவை என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் இரத்த நாளங்கள் தொடர்பான விசேட சத்திர சிகிச்சை வைத்தியர் பேராசிரியர் ரெஸ்னி கசீம் தெரிவித்திருக்கின்றார். ஸ்ரீலங்கா மருத்துவ சங்கத்தினுடைய தலைமை அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். நீரிழிவு நோயாளர்கள் பாதங்களில் ஏற்படும் சிறிய காயங்களினால் கூட பாதத்தை நீக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். அதே போன்று நீரிழிவு நோயினால் இவ்வாறு பாதங்கள் நீக்கப்படுவதனால் அதில் 30%க்கு 3 வருடங்களுக்குள் மிகுதி பாதத்தையும் வெட்டி நீக்கும் செயற்பாடுகள் அதிகரித்திருக்கின்றன. நீரிழிவினால் காயம் ஏற்படுவதற்கு 20% வாய்ப்புகள் இருக்கின்றன. அதாவது 100 பேருக்கு நீரிழிவு நோய் இருக்குமாக இருந்தால் அவர்களில் 20 பேருக்கு இந்த நோய் நிலைமை ஏற்படக்கூடும். இதே போன்று பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் 15 மடங்கு அல்லது 30 மடங்கு அதிகம் அவர்களில் கால் நீக்கப்படும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இழந்த கால்களில் 85 முதல் 90% வரை காலில் ஒரு சிறிய காயத்திலிருந்து இந்த நோய் நிலைமை ஆரம்பமாகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இரத்த ஓட்டம் குறைவு, நீரிழிவு காரணமாக நரம்புகள் முறையாக தொழிற்படாமை, கல்சியம் அதிகரிப்பு போன்ற காரணிகளும் தாக்கம் செலுத்துகின்றன. இலங்கையில் குறைந்தது 2 மில்லியன் நீரிழிவு நோயாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு வருடத்தில் 40,000 நீரிழிவு நோயாளர்களுக்கு புதிதாக காயங்கள் உருவாகின்றன. தற்போது கூட இலங்கையில் சுமார் 1 லட்சம் பேர் நீரிழிவு காயங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த காயங்களுக்கு அனைத்தும் கால்களை இழக்கும் சூழ்நிலைக்கு வழிவகுக்கும். அப்படியானால் இந்த நீரிழிவு நோயினால் ஏற்படும் காயங்கள் இருப்பது புற்றுநோய் போன்றது என்று நாம் நினைக்கிறோம். இரண்டுக்கும் இடையே சிறிய ஒற்றுமைகள் இருக்கின்றன. இரண்டும் நீண்ட காலத்துக்குள் நிகழ்கின்றன. அவை மேலும் மேலும் அதிகரிக்கின்றன. அதனால் உயிரையும் இழப்பதற்கான நிலையையும் ஏற்படுத்தும். நீங்கள் அனைத்து புற்றுநோயாளர்களை சேர்த்தாலும் ஒரு வருடத்துக்குள் 30% இருக்கிறார்கள். இப்போது இந்த 4 ஆண்டுகளில் கால்கள் அகற்றப்பட்ட 35% எங்கள் வார்டில் கால்கள் அகற்றப்பட்ட நிலையில் எங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதாவது கால்கள் அகற்றப்பட்ட பின்னர் 1/3 பங்கு வாழ்க்கை இல்லாமல் போய்விடும். நீரிழிவு நோயால் ஒரு காலை இழந்தால் 3 ஆண்டுகளுக்குள் 30% பேர் மற்ற காலை இழக்க நேரிடும். 66% 5 ஆண்டுகளுக்குள் உயிரிழக்கும் நிலையை நிலவுகிறது. அதாவது இதை புற்றுநோயுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கர்ப்பப்பை மற்றும் நுரையீரல் புற்றுநோய் மட்டுமே மோசமானவை. ஆனால் ஏனைய புற்றுநோயை விடவும் நீரிழிவு நோய் மிகவும் பாரதூரமானதாக இருக்கிறது என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டியிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. பிரதானமான செய்தியாக அந்த செய்தியை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பல்வேறு தரப்பினரும் சிறு வயதினர் தொடக்கம் எதிர்கொள்கின்ற முக்கியமான ஒரு விடயமாக இந்த நீரிழிவு நோய் காணப்படுவதை மையப்படுத்தியதாகவே அந்த செய்தியும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது.